அங்க எல்லாருமே வந்து யாரும் சங்கத்துல வந்து எலெக்ஷன் நின்று இப்போ இங்க தலைவராகவோ பொருளாளர் ஆகிறதுக்காக வந்தவங்க இல்ல. நான் டைரக்டராக வந்தேன், அவர் எடிட்டர் வந்தார், ஒரு கேமராமேனாக வந்தார், தவிர சங்கத்தை காப்பாற்றுக்காக நாங்க வரல. வந்த பிறகு சிச்சுவேஷன்ஸ் மாறும்போது நம்ம ஓய்வு நேரங்கள்ல இந்த சங்கத்துக்கு பணியாற்றாலும் வரும். அது மாதிரி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில சங்கங்கள்ல நிர்வாகியா வர்றதே ஆபத்துங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அது அப்போ அந்த நேரத்துல இருந்தது. அது என்னன்னா, அதிகாரம் செலுத்துறதுக்கான ஒரு அமைப்பா இருந்தது. இப்போ நான் வந்து பெப்சிக்கு தலைவர் ஆன பிறகு ஒரு யூனியனும் ஒரு சங்கத்தையும் நேரடியாக அழைச்சு எந்த அராஜகத்தால இல்ல எந்த வந்து மீறுதலால யாரெல்லாம் நமக்கு எதிரியாராங்க, யாரோ ஒருத்தர் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் பண்ணும்போது அது மொத்தமா வந்து பெப்சி அராஜகம், இல்ல வந்து டைரக்டர்ஸ் யூனியன் அராஜகம், இல்ல ஃபைட்டர்ஸ் யூனியன் அராஜகம், அது மாதிரி வந்து மாறிடுது. அப்போ இந்த சுயமான சுய ஒழுக்கத்தை முதல்ல நம்ம கடைபிடிக்கணும். படப்பிடிப்புல சுய ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் வந்து வன்முறையோ இல்ல வந்து தன் பணப்போக்கண போக்குள்ளேயே செயல்படக்கூடாதுங்கிறது முதல்ல அதை செயல்படுத்தி என்ன நோக்கத்துக்காக நான் படைப்பாளியை நாங்க வந்து ஆரம்பிச்சோமோ அந்த நோக்கத்தை இப்ப நிறைவேற்றிட்டு இருக்கோம்.